இந்த பையன் வெளியே கிளம்பி போகும்போது இந்த பையனோட அம்மா வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா, இங்க பாருமா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, பக்கத்துல தான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்படி போன இந்த பையனும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்ணி, தம்பி சேப்பா போய் சேர்ந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பையனை ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த அம்மா பாத்தீங்கன்னா பெருமூச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிக்கிறாங்க. அப்படியே மறுநாள் இந்த பையன் வெளியே கிளம்பும் போது அப்ப அந்த அம்மா அந்த பையன் கிட்ட வந்து சொல்றாங்க, தம்பி இன்னைக்கு சரி ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாங்க. அப்ப இந்த பையனும், இங்க பாருமா ஹெல்மெட்டை தலையில போட்டுட்டு போனா தலையெல்லாம் குழம்பி போயிடும், அதனால ரொம்ப அசிங்கமா இருப்பேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு இந்த பையன் கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கிறா. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பொண்ணை ஏத்திட்டு போய் அந்த பொண்ணு சொன்ன அந்த ஒரு இடத்துல இறக்கி விடுறான். அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து சொல்றான், அண்ணா இனிமே நீங்க வரும்போது தலையில ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் காட்டிட்டு போயிடுறான். அப்படியே அந்த பையன் அந்த ரோட்ல வரும்போது பாத்தீங்கன்னா குறுக்க ஒரு பையன் வந்து வந்துருவான். இதனால இந்த பையன் அந்த பைக்கை கொண்டு ஒரு இடத்துல மோதிடுறான். அதனால இந்த பையனோட தலையிலையும் அடிபட்டுருது. அதுக்கப்புறமா அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிடுறாங்க. அந்த பையனும் இறந்து போயிடறான். அதுக்கப்புறமா இந்த அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட பையன் தலையில ஹெல்மெட் இல்லாதனால தான் விபத்துல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோட்ல வண்டியில போற எல்லாத்துக்குமே ரோட்ல நின்று ஹெல்மெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.